துறந்தா வணங்காத ஒருத்தனை பார்த்தா எனக்கு தெரியாதா? தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. அவனை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ராயா போய் என்ன சொன்னேன்? தப்புன்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன் சார். இருங்க இருங்க, பதட்டப்படாதீங்க. போன்ல தான் இருந்தாங்க. பயந்தே போயிட்டேன். போன்லயா? ஹலோ சொல்லு பூர்ணி. ஓ, புதுசா ஒரு ஆள் கிடைச்ச உடனே அப்படியே பல்லழிச்சிட்டு போயிடுறதா? என்ன பழக்கம் இது? கோயம்புத்தூர் போறோன்னு கிளம்பிருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. பூர்ணி, கோயம்புத்தூர் போறேன்னு சொன்னா நீ விட்டுருவியா? விட மாட்டேல்ல, அதனாலதான் சொல்லல. புரிஞ்சுதா? இப்ப எதுக்கு நீங்க கோயம்புத்தூர் போறீங்க? திரும்பி வாங்க. பூர்ணி, இன்னைக்கு தான் கம்பெனில முத நாளா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். என்னோட முதலாளி ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள திரும்பி வாங்கண்ணா. என்ன பொண்டாட்டி நீ? என்னது முதலாளியா? ஓ, செவந்தி உங்களுக்கு முதலாளி, இவ இன்னொரு முதலாளியா? அப்ப நீங்க என்ன அவங்களுக்கு வேலைக்காரனா? ஆமா பூர்ணி, கம்பெனில வேலைக்கு சேர்ந்தா அப்புறம் வேலைக்காரன் தானே சொல்லணும். ஓ, இங்க பாருங்க, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. முதல்ல திரும்பி வரீங்களா இல்லையா? பூர்ணி, நீ என்ன சொன்னாலும் என்னால திரும்பி வர முடியாது. நான் ஒரு வேலை செய்யணும். எங்கேயோ செய்யற வேலையை என் அண்ணி கம்பெனில செஞ்சுட்டு போற, அவ்வளவுதானே. நீ முதல்ல போனை வை. ஹலோ ரகு, ஒரு நிமிஷம். கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எங்க உட்கார்ந்திருக்கீங்க? கார்ல. கார்னு எனக்கு தெரியும். கார்ல எங்க உட்கார்ந்திருக்கீங்க? முன்னாடி சீட்டா பின்னாடி சீட்டா? பின்னாடி சீட்டு தான். அப்ப அவ எங்க உட்கார்ந்திருக்கா?